நீங்கள் பவர்ஃபுல் மீடியா சினிமா எடுக்கிறீங்க, அதுலேயும் ஸ்ட்ராங்காக இந்த எமோஷன்ஸை கடத்துறீங்கன்னா சாதியவாதிகள் இன்னும் கோவம் உக்கிரம் ஆவாங்கல்ல. ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா அந்த ஒரு அளவு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த நோயாளி கத்த தான் செய்வான், திட்ட தான் செய்வான். மாஞ்சோலை எப்போ எதிர்பார்க்கலாம், அல்லது தாமிரபரணி படுகொலை? அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரமின் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் கூட ஒரு மாற்றம் தெரிகிற சிக்னல் இருக்குது சார். டேட்டாவே அச்சுறுத்துதில்லை. ஆணவ கொலையாகட்டும், சாதிய படுகொலைகள், மோதல் படுகொலைகளாகட்டும், தென்பகுதி அது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம்னா அது அங்கே ஏதோ ஒன்று நடக்குதுன்னா ஒரு இடத்துல அமைதியாக இருக்குன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னா மாறிடுச்சுன்னு அர்த்தம் முடியாது. அங்கே வாய்ஸஸ் எல்லாரும் இன்னும் அங்கே இன்னும் பயம் இருக்குது, பயங்கரமான பயம் இருக்குது. ஒடுக்கப்பட்டவங்க வெளியே வந்து பேசலை, ஒரு ஈக்குவலாக வந்து அதுதான் சொல்கிறேன்ல, நீங்கள் அமைதியாக இருக்கிற இடம் வந்து மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஃபேஸ்புக்கில் எழுதினாலே சாதிக்கு எதிராகவோ சாதியவாதத்திற்கு எதிராகவோ எழுதினாலே ஒரு நெருக்கடியோ த்ரெட்டோ இல்லை அசிங்கமான கமெண்ட்ஸோ வரும். நீங்கள் பவர்ஃபுல் மீடியா சினிமா எடுக்கிறீங்க, அதுலேயும் ஸ்ட்ராங்காக இந்த எமோஷன்ஸை கடத்துறீங்கன்னா சாதியவாதிகள் இன்னும் கோவம் உக்கிரம் ஆவாங்கல்ல. சாதியவாதிகள் முத்திர குத்துவோம்ல, அவங்க சாதியவாதிகள்லாம் கிடையாது. என்ன வாழ்வு கற்பிக்கப்பட்டிருக்கோ அந்த வாழ்க்கையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் சரின்னு அப்படி அவங்க ஏன்னா அவங்க இன்னொரு அப்படி அவங்க முன்னாடி மாதிரி வாழ்ந்தவங்க அவங்க அதை காட்டியிருப்பாங்க. இதுதானே நம்ம ப்ராக்டிஸ், இப்படிதான் வாழ்வோம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் நியாயம், இதுதான் நியாயம். நமக்கு இப்படிதான் நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு அழகு, நம்ம தெருவுக்கு ஒரு அழகு, நம்ம ஊருக்கு ஒரு அழகுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. நம்ம இப்போ அது தப்புன்னு நீங்கள் காட்டினீங்கன்னா டக்குன்னு ஒரு இதாகும். ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா அந்த ஒரு அளவு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த நோயாளி கத்த தான் செய்வான், திட்ட தான் செய்வான். ஓகேங்களா, நீ விட்டுருங்கன்னு கதை தான் செய்வான். இந்த வார்த்தை சொன்னதாக மன்னிக்கணும், டக்குனு எமோஷனல் வந்துச்சு. ஆனால் அவன் நோய் சரியாகணும்ல. ஒரு நோயாளியாக தான் பார்க்குறீங்க. என்ன நடந்தாலும் சமூகத்தை பற்றி புரிதல் இருக்க ஆட்கள் பதட்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஈக்குவலாக ஆகக்கூடாது. அவங்க அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம கோவக்கூடாது. அவன் என்ன மொழியில் உங்கள்கிட்ட பேசுகிறானோ அதே மொழியில் தான் நீங்கள் அவனுக்கு பதில் சொல்வீங்க அப்படின்னா அது அவசியம் மட்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாசிச்சிருக்கோம், நம்ம சமூகத்தை படிச்சிருக்கோம், நமக்கு பிரத்யேகமான ஒரு மொழி இருக்குது, நம்ம வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை இருக்குது, இந்த வாழ்க்கையை கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம், எல்லா மனிதர்களோட சேர்ந்து ஜாலியாக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நமக்கு நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிட்ட வாழ்வின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நம்ம கீழே போகக்கூடாது. அது ஒரு முக்கியமான கலைஞனுக்கான முக்கியமான பங்கு. சரி, நீங்களும் சாதி பெருமை பேசுங்களேன். அப்படி ஒரு வாதம் வருது, நம்ம பெருமைகளை பேசுங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லுங்க. ஏன் இப்போ இன்னும் அந்த கஷ்டத்தையே காட்டணுன்ற ஒரு வாதத்தை கொண்டு வராங்க? அது சரியா? முதல்ல நான் இப்போ என்ன சொல்கிறேன், இனியால் மாற்ற முடியாது. இப்போ நீ சொல்கிறலாம் கேட்க மாட்டானுங்க. இப்போ தம்பி இங்கெல்லாம் அப்படி கிடையாது தம்பி, இங்கெல்லாம் வேறு மாதிரி தம்பி நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வாழ்க்கை ஃபுல்லாக சாதியத்துக்கு எதுக்காக பேசிட்டு போனேன்னு நிம்மதியில் போவேன், அவ்வளோதானே. நான் மாற்றாமல் போயிட்டு நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் எப்படி தோத்தோம்னா நான் என்னைக்காவது அதோட பெருமைக்குள்ளே போனால் தான் நான் தோத்ததாக அர்த்தம். சாதி பெருமைக்குள்ளே நீங்கள் நகர்ந்தால் தான் தோல்வி. ஆமாம், நான் என்னைக்காவது அதுக்குள்ளே போனால் தான் நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் தோல்வி ஒத்துக்கணும். அப்படி தோத்தவங்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஓகேவா? நான் இது எதுவுமே நான் பேசுறது யாருமே ஏற்றுக்கல அப்படின்னா கூட நான் இந்த நிலைப்பாடுலேயே செத்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பெரும் வெற்றியாக போனதாக தான் அர்த்தம். ஓகே, 1000 கோடி 500 கோடி அந்த இது நம்ம ஏன் தொடர்றதில்லை, நம்ம அப்படி படங்கள் எடுக்கணும்னு பேசுகிறாங்க. இப்போ காந்தாராவோ பாகுபலியோ அங்கேருந்தெல்லாம் பெரிய பெரிய படங்கள் வருது. இங்கே பெரிய படங்கள், பேன் இண்டியன் படங்கள் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. நான் யோசிச்சது அழகானாமா 1000 கோடி மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன படம் இது அப்படி போட மாட்டேன்ட்டாங்க. இத்தனை கோடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு படைப்போட அழகு கிடையாது. இந்த படைப்பு ஏன் எடுக்கப்பட்டுச்சு, அந்த படைப்போட அனுபவங்கள் போய் சேராமல் அந்த நம்பர்ஸ் போய் சேர்ந்துடுது, அந்த நம்பர் விவாதமாக மாறிடுது. அது படைப்புக்கு அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பணம் செகண்டரி தான், அவன் செகண்டரி தான், அது அவங்க பார்த்துக்குவாங்க, ப்ரொடியூசர் பார்த்துக்குவாங்க. பைசன் இப்போ எப்படி வந்திருக்கு சார்? என்ன மாதிரியான படமாக இருக்கும்? ரசிகர்கள் இவ்வளோ நேரம் பேசுனதில்லை, இதுதான் இதுக்கெல்லாம் நீங்கள் படம் எடுத்து காமிச்சா எப்படி இருக்கும் அந்த படம் பைசன். மாஞ்சோலை எப்போ எதிர்பார்க்கலாம், அல்லது தாமிரபரணி படுகொலை? தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் இயக்குனர் மாரி செல்வராஜ். வணக்கம் சார். வணக்கம். பைசன் படம் வருது. பைசன் ஏன் சார்? பைசன் டைட்டில் ஏன்? டைட்டில் இந்த படமே
இந்த படத்துக்கு நான் முதல்ல வச்ச டைட்டில் காலமாடன். ஓகே. நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது காலமாடன். காலமாடன் அதான் டைட்டிலு. பட்டு வேறு வேறு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது, ஓடிடி, நல்ல ஒரு பொது டைட்டில் இருந்தால் பெட்டுன்னு ப்ரொடக்ஷன்லேருந்து சொன்னதுனால, அப்ளாஸ்லேருந்து சொன்னதுனால, சரி ஓகே காலமாடனுக்கு கேப்ஷனாக பைசன் இருக்கட்டும்னு சொல்லி பைசன் காலமாடன்னு வச்சோம். பைசன் படம் ஏன் அப்படின்னா, என்னோட இப்போ நான் வந்து திருநெல்வேலி சவுத்தை விட்டு நான் கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இதில் என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. பட் இப்போ என்னோட நிலம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அங்கே எதுவும் போய் மாற்றம் நடந்த மாதிரி எனக்கு தோணலை. அங்கே நிறைய முரண்கள் இருக்குது. இன்னும் 20 வருஷத்துக்கு மேலே 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ போனாலும் அந்த பதட்டம் குறையலை. இப்போ போனாலும் அந்த அங்கே வாழ்வியல் முறையில் ஒரு பெரிய பயமும் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையன் வளர்கிறான் அப்படின்னா அந்த பையன் வெளியே போயிட்டு வீடு திரும்ப வரைக்குமே ஒரு பயம் இருக்குது. சரி இது எப்படி நம்ம இதை எப்படி இங்கே உள்ள மக்களுக்கு நான் இங்கேருந்து பார்க்குற அந்த பார்வையை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா? இதெல்லாம் தெரியுதா அவங்களுக்கு? இல்லை இப்படியே வாழ்ந்து இந்த ஊரில் பிறந்துட்டா இதான் வாழ்க்கை அப்படின்னு நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல. சரி அந்த 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 பார்வையை எப்படி நம்ம அவங்களுக்கு கடத்துறது? நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கான, இல்லை அதுக்கான வழிகளை உருவாக்குவதற்கான, அதுக்கான எண்ணங்களை உருவாக்குவதற்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ண படம் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் அவன் இந்த ஊரை பற்றி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிற என்னோடய பார்வை தான். என்னோடய பார்வையும் என்னோடய நோக்கமும் என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறேன், முக்கியமாக சொன்னால் ஒரு என்னோடய உச்சம் சொல்லலாம். நான் என் ஊருக்கு நான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா இந்த படம் அப்படி சொல்லலாம். அந்த படம் இப்போ 20 வருஷம் கழிச்சு இங்கிருந்து சென்னையிலேருந்து 20 வருஷமாக நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு புரிதல், வாசிப்பு, ஒரு அனுபவம், இதெல்லாம் கொண்டு என் ஊர் மக்கள்கிட்ட நான் போய் பேசுனா என்ன பேசுவேன். இப்போ என் ஊர் மக்கள்னால் என்னோடய ஊர் மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே அங்கே சவுத்தில் நிலத்தில் வாழக்கூடிய எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் நான் போய் பேசினா என்ன பேசுவேன், என்ன மாதிரி விஷயங்களை பேசி அவங்கள நான் வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் பைசன். ஏன் சார் திரும்பவும் ஏன் இப்படி பேசணும், இதை பேசணும், ஏன் பேசணும்னு புரியல. என்ன அதான் நான் சொன்னேன், இவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்கும்போது நம்ம என்ன இப்போ நீங்கள் கிளம்பி எங்கேயாவது வெளியே வந்துட்டீங்க, துபாய்க்கு வெளிநாடு போயிட்டீங்க, திருப்பி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு போனால் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, செட்டில் ஆகிட்டீங்க, திருப்பி உங்கள் வீட்டுக்கு போனால் வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பேசினாலும் பேச மாட்டிங்களா? அவ்வளோதான். அதுதான் என்னோட நோக்கம். ஏன்னா இந்த விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, ஏன் இதுக்குள்ளே எடுக்கிறீங்க, வேற எடுங்க, வேற எனக்கு புரியல. இதுக்குள்ளேன்னா என்ன புரியல எனக்கு. அதாவது ஒரு பிரச்சனை புரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி ஒரு கதை சொன்னேன், உங்களை பற்றி ஒரு கதை சொன்னேன், இவரை பற்றி ஒரு கதை சொன்னேன், இவரை பற்றி ஒரு கதை சொன்னேன். இந்த 5 பேர் கதைக்குள்ளேயும் ஏதோ வகையில் அது கான்ஃப்ளிக்டாக இருந்தால் நீங்கள் வந்து அதையெல்லாம் ஒன்றாவே பார்க்குறீங்க. எனக்கு புரியல. ஆனால் 5 பேர் கதையும் சொல்லி தானே ஆகணும். நான் உங்கள் கதையை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இவங்க 3 பேர் விட முடியாதுல்ல. இவங்க 3 பேரில் உங்களோட பாதிப்பு அதிகமாக பட்டிருக்கலாம். இவங்க 3 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, வழி வேறு, வாழ்க்கை வேறுன்னு இருக்கலாம்ல. அப்போ இங்கே வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தீர்மானிக்கணும். இங்கே இருக்கிற நடைமுறையில் இங்கே அரசு என்ன திட்டங்கள், இங்கே ஒரு கவர்மெண்ட்டு ஒரு சட்ட சென்சார் போடுன்னு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு மனுஷன் தான் பிடிச்சதை, தன்னை பாதித்ததை கவிதையாவோ கதையாவோ எழுதப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் கவிதைகள் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்குது சவுத்துலேருந்து. இன்றைக்கும் சவுத்துலேருந்து கதைகள் எழுதப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் சவுத்துலேருந்து நாவல்கள் எழுதப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஏன் சினிமாவுக்கு மட்டும் இவ்வளோ ஐயோ போதும் ஏன் சினிமாவில் மட்டும் ஏன் விஷயம்? நான் ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கேன், அங்கே கோடான கோடி கதைகள் கிடக்கு. சரி ஒரு கதை சொல்லியாச்சு போதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யார் ரைட்ஸ் கொடுத்தது முதல்ல? அப்போ இந்த கோடி மக்களோட கதையை யார் சொல்கிறது? இப்போ கோடி மக்களுக்கு ஒரு கதை தான், இந்த ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு ஒரு கதை போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் இங்கே அது என்ன மாதிரியான மனநிலை முதல்ல? இங்கே திருப்பி இங்கே வந்து நீங்கள் வந்து இங்கே உள்ள புகழ்பாடுற கதைகளை மட்டுமே, இங்கே உள்ள தனிநபர்களை புகழ்பாடுவது, அந்த மாதிரி கதைகளை மட்டுமே தான் சினிமாவில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்க. அந்த இயக்குனர் பற்றி நீங்கள் புகழ்பாடிக்கிட்டே இருக்கீங்களா? ஹீரோக்களுக்கு புகழ்பாடிக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, திருப்பி அவங்கள படம் எடுத்துகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு ஏன் கேட்குறது இல்லையா? ஒரு ரத்தமும் சதையுமா ஒரு உண்மையை எடுத்துகிட்டு வர ஒருத்தரை பார்த்து உண்மையை வேண்டான்னு சொல்கிற சக்தி, உண்மையை வேண்டான்னு சொல்கிற மறுக்கிற சக்தி, அந்த திமிர்த்தனத்தை இந்த சமூகத்துக்கு யார் கொடுத்தது? ஒரு உண்மையை புறந்தள்ளி விட்றது, உண்மையை தட்டி விட்றது, உண்மை போதும்னு சொல்கிறதுக்கான அவங்களுக்கு இந்த மனநிலை எங்கேருந்து வந்துச்சு முதல்ல? நான் ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணுறேன், நான் ஏதாவது ஆடியன்ஸை வந்து மேஜிக் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லி ஆடியோ மைண்ட்ஸை இது பண்ணுறேன்னு நீங்கள் கேட்குறது நியாயம் இருக்குது. இல்லாத விஷயம் பண்ணுறீங்கன்னா ஒரு உண்மையை நீ எதிர்கொள்வதற்கு இவ்வளோ தயக்கம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. கமர்ஷியல் படங்கள் ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரி வந்தால் கூட அது ஒரு சலிப்பு தட்டுறதில்லை. ஏன்னா என்டர்டைன்மெண்ட் தானே,
அது அப்படி அப்படி எடுத்துக்கிறாங்க. இல்லை நீங்கள் உங்கள் கேள்வியே ரொம்ப தப்பாக இருக்குது, அந்த வார்த்தையும் ரொம்ப தப்பு. இது தலிப்பு தெரிஞ்சு உங்களுக்கு யார் சொன்னா? இது ரொம்ப தப்பா. நீ அதான் பிரச்சனை. அதாவது என்ன, ஒரு 4 படங்கள் கொண்டாடப்பட்டிருக்கு, பெரு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒரு 50 பேர் 100 பேர் எங்கேயோ வந்து எழுதுகிற விஷயத்த பெரிய விஷயமா மீடியா பேசுறது இருக்குல்ல, அது இந்த மாதிரி படைப்பாளிகளை நீங்கள் வந்து இந்த மாதிரி படைப்பாளிகளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இல்லை சார், இன்னும் 100 வரணும். இன்னும் இது என்னன்னா, அவங்க 100 பேத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குறது இருக்குல்ல. இப்போ ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் ஒரு 10 குடியாரர் இருக்கான், ஓகேங்களா? இந்த அந்த ஊரில் 10 குடியாரர் இருக்கான், ஒரு 500 பட்டதாரி இருக்கான். அந்த 500 பட்டதாரிகளை பற்றி பேசி இந்த ஊரை மாற்றுவீங்களா? அது 50 குடியாரர் இருக்கான், குடியார ஊர்னு சொல்லி குடியார பற்றி பேசுவீங்களா? அப்போ நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பேச வேண்டிய விஷயங்கிறது இந்த படம் கொண்டாடப்படுது, இந்த படங்களே மக்கள் வரவேற்கிறாங்க, இந்த டிஸ்கஷனாக மக்கள் ரெடியாக இருக்காங்க, விவாதிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இது எல்லா சினிமாவிலையும் பங்களிக்குது. ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இவ்வளோ விஷயத்தை விட்டுட்டு எவ்வளோ 100 பேர் உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று அவனுக்கு இந்த புரிதலும் இல்லாமல், சமூக பற்றும் இல்லாமல், அதாவது மனிதர்கள் மீது மாண்பு இல்லாமல், மனிதர்கள் மீது பிரியம் இல்லாமல், மனித சமூகம் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கூட தெரியாமல் இப்படி பேசுகிற ஆட்களோட அந்த கண்டென்ட் எடுத்து திருப்பி இந்த படைப்பாளிகிட்ட கேள்வியாக வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு அறமற்ற செயலாகவே நான் பார்க்குறேன். கரெக்ட், இதை நான் ஒப்புக்கிறேன். ஆனால் வெளியில் இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல சார், சினிமா துறையில் அதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இயக்குனர்களாக இருந்தவங்க இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னே, ஒரு பெரிய ஹீரோக்கு எதிரி இங்கே இல்லையா? ஒரு பெரிய மாஸ் ஹீரோ படத்தை ஓடவிடாமல் தடுக்கிற ஹீரோ இங்கே இல்லையா? ஒரு சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ். அதுக்குள்ளே 1000 பேர் வருவாங்க. ஒரு பொருள் விற்கப்படுது, ஒரு பொருள் விற்கப்படலை, ஒரு பொருள் ஏற்றுக்கொள்ளப்படுது, ஒரு பொருள் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா விற்காதவனும் சண்டை போட தான் செய்வாங்க. ஓகே, நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் சமூக பொறுப்புலாம் கொடுக்கக்கூடாது. இங்கே சமூக பொறுப்புலாம் அப்படி சமூகத்தின் மீது பெரிய பிரியம் வச்சுலாம் இங்கே யாரும் பேசுறது கிடையாது. அந்த பொருள் விற்கலை, இந்த பொருள் விற்குது, அப்போ விற்கிற பொருள் மீது குற்றச்சாட்டு வைப்போம், நம்ம விற்காத பொருள் மீது ஒரு பெரிய இது பண்ணுவோம். இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. நாம் மறுபடியும் வேல்யூ கொடுக்க தான் அது ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு புரியல என்ன அப்படின்னா, இது இப்போ தான் கிளம்பி வந்திருக்காங்க அந்த படைப்பாளிகள். இந்த படைப்பாளிகள் மீது இந்த மாதிரி மீடியாக்கள் அவங்க அதாவது என்னென்னா, இது எங்களுக்கு தெரியும். நான் ஒரு கதை சொல்லும் போதே, என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்டு கதை சொல்லும் போதே அவங்களே சில காரணங்கள் கேட்பாங்கன்னா, அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நண்பர்கள், ப்ரொடியூசர்ஸ்னு 1000 பேரை எதிர்கொண்டு தான் அது வரும். ஓகேவா, கதையை சூஸ் பண்ணி வரும். எங்களுக்கு தெரியாதா இது என்னம்மா இது பண்ணணும்னு சொல்லி திருப்பி இந்த 50 பேர் 100 பேர் எங்கேயாவது ஒன்று பேசுகிறத வந்து இது நெருக்கடியாக இல்லையா? சுத்தமாகவே இல்லை. இது எப்படி நெருக்கடியாகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நெருக்கடி எப்படி இருக்கும்னா, உங்களை சந்திக்கிற மனிதர்கள், உங்களை தென்படுகிற மனிதர்கள் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களை மீது இனி சந்திக்கிற இது நீங்கள் நேரில் இவங்களால பேசவே முடியாது. இது எதையுமே நான் நேரில் கேள்விப்பட்டதே இல்லை. முகம் தெரியாத எங்கேயோ வந்து பேச முடியும். நேரில் என்கிட்ட யாராவது நேரில் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா அந்த பதிலில் அவங்கள நான் நேரடியாக எதிர்கொள்வேன், அவங்கள எதிர்கொள்வேன். அது ஒரு பெரிய பிரியம், அது உரையாடல், அதுக்காக வெயிட் பண்ணுறோம். நேரடியாக மீடியா முன்னாடியோ மக்கள் முன்னாடியோ ஒன்றா இருக்கும்போது, பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது பேசணும். இல்லாத இடத்துல பேசுறதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன்னா ஒரு துணிச்சலும் திராணியும் சமூகத்தை பற்றியான ஒரு டிஸ்கஷனை பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ திராணி இருக்கோ அதே திராணி அவங்களுக்கு இருக்கணும். அது நேரடியாக நிகழணும். நேரடியாக நிகழ்கிற உரையாடலுக்கு தான் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக எங்கேயோ வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பேச சத்தத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க முடியாது. எங்கேயோ தூரத்தில் இருந்து ஏதோ சவுண்டு கேட்கும், அந்த சவுண்டுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது. உங்களை பார்த்து தம்பி அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்பா அப்படின்னு யார் பேசுகிறாங்களோ அவங்களோட மனம் திறந்த உரையாடலை நிகழ்த்துவதற்கு இந்த படைப்பாளிகள் ரெடியாக இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் திருப்பி வந்து அவங்க பேசுகிறாங்க யார் பேசுகிறா? ஏன் முன்னாடி யாருமே பேசலையே. வேறு சில படங்களோட இசை வெளியீட்டுல மற்ற விழாக்களில் முன்னாள் இயக்குநர்கள், அதாவது 90s, அதை தான் சொல்கிறேன். அங்கே நான் இல்லையே. எஸ் நான் இருந்தால் பேச மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்கள் முன்னாடி பேசுகிறேன். அதுதான் சொல்கிறேன், அதுதான் நேர்மை. ஏன்னா பதில் நான் சொல்லுவேன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு தார்மீகமான ஒரு நியாயமான ஒரு பதில் எங்கிட்ட இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பதில் அவங்களால எதிர்கொள்ளவே முடியாது. புரியுதா? அவ்வளோதான். அது மேட்டு. தட்ஸ் ஆல். இயக்குனர் ரஞ்சித்தோட முதல் படம் ஆரம்பிச்சிங்க, அடுத்து இப்போ இந்த படமும் இணைஞ்சிருக்கிறீங்க. என்ன வித்தியாசமாக இருக்குது ஆரம்ப காலத்துக்கும்? அது பெரிய லவ், அது பெரிய ஜேர்னி. நான் பெரியம்மாள் முடித்த உடனே சைன் பண்ண படம் தான் பைசன். அப்படியா? ஆமாம், உடனே பண்ணணும்னு ஆரம்பித்த படம் தான். அதுக்குள்ளே தனுஷ் சார் கூப்பிட்டாரு, உதய் சார் கூப்பிட்டாருன்னு அப்படியே அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அது ஒரு அண்ணன் தம்பி ஒரு பயங்கரமான ஒரு, நான் இன்னும் கூட நீளத்துக்கு படம் பண்ணுவேன். அது என்னோட தாய் வீடு மாதிரி, ஒரே வீட்டில் கிட்ட 2 பேருமே ஒரே மாதிரியான மனநிலை தானே அது. அதுக்காக இப்போ நான் படம் பண்ணாலும் அது எனக்கு அது பெரிய இதாக தெரியல. ஏன்னா அது எங்கள் கம்பெனி, எங்கள் படம், அப்படி தான் போயிட்டுருக்காது. கதை சார்ந்தோ அல்லது கதையில் இருக்கக்கூடிய அந்த கருத்து சார்ந்தோ டிஸ்கஷன்ஸ் என்றைக்குமே பண்ண மாட்டார் அவர். ஓகே.
அவள் எங்கிட்டன்னு இல்லை, ஆ. அவள் கம்பெனியில் எவ்வளோ பேர் படம் பண்ணியிருக்காங்க, 14 டைரக்டர்ஸ் படம் பண்ணியிருக்காங்க. ம். எல்லாம் வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் பண்ணியிருக்காங்க. நிறைய சித்தாந்தங்களில் படம் வருது. இல்லை பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்காக கூட பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ங்கிறது விவாதிப்பார். ஆ. த ஃபைனல் சாய்ஸ் நீ தான், டேரக்டர்ஸ் தான். ஏன்னா நீ உன்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா நீ எதிர்கொண்டு போ. ஒரு பார்வையாலாம் அவர் சொல்லுவார், ஓகே எனக்கு இதெல்லாம் தப்பாக தெரியுது, இது தப்பாக தெரியுது, ஓகே இதுக்கு என்ன நீ ரீசன் வச்சுருக்கேன்னா நான் ரீசன் சொல்கிறேன், ஓகே அது இதை நீ தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு எல்லா டேரக்டர்ட்டையும் அதான் சொல்லுவார். ஓகே இதை எடுத்தால் தான் நான் அது படத்தை நான் எடுப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒருத்தர் ஆணித்தரமாக அதுக்கான ரீசன் சொல்ல தெரியுது அப்படின்னா அதன் மூலமாக ஏதோ வேறு ஒன்று கன்வே, நமக்கு ஒன்று கன்வே ஆகும் படம் பார்க்கும்போது. ஆனால் அந்த டேரக்டருக்கு வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அது கன்வே ஆகணும் அவர் நம்புவார். ஓகேங்களா, அது ஃபைனலி படம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதனால் அதுக்காக வெயிட் பண்ணுவார், அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஓகே சார், இப்போ தென் மாவட்டம் தென்பகுதியை பற்றி சொல்லியிருந்தீங்க, இன்னும் மாறவே இல்லை, ஊருக்கு போகும்போது கூட பார்க்குறோம் மாறவே இல்லை. ஏன் இன்னும் மாறலைன்னு பார்க்கலாம் சார்? ஏன்னா காலச்சக்கரம் எவ்வளவோ முன்னேற்றுது, செல்ஃபோன் வந்துருச்சு. உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன் மாறலன்னு. திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்குறது இல்லை. எல்லாத்துக்கும் கேட்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் தெரியும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் மாறினா தான் மாறும். அது தான் தன் மனைவிக்கிட்ட எப்படி இருக்கோம், தான் குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்கோம், தான் நண்பர்கள்ட்ட எப்படி இருக்கோம், தான் ஊரில் எப்படி இருக்கும், தான் வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கும், இந்த சமூகத்தில் நம்மளோட பங்களிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு தனி மனுஷனும் நினைக்கிற வரைக்கும் அது மாறாது. தமிழ்நாட்டோட பிற பகுதிகளில் கூட ஒரு மாற்றம் தெரிகிற சிக்னல் இருக்குது சார். டேட்டாவே அச்சுறுத்துதில்ல, ஆணவ கொலையாகட்டும், சாதிய படுகொலைகள், மோதல் படுகொலைகளாகட்டும். தென்பகுதி அது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம்னா அது அங்கே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். நடக்குதுன்னா ஒரு புரிதல் நடந்துட்டு அமைதியாக கிட நீ மாறிட்டு நினைக்கக்கூடாது. நீங்கள் ஓகே, அது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு இடத்துல அமைதியாக இருக்குன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னா மாறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே வாய்ஸஸ் எழலன்னும் அங்கே இன்னும் பயம் இருக்குது, பயங்கரமான பயம் இருக்குது. ஓகே, ஒடுக்கப்பட்டவங்க இன்னும் வெளியே வந்து பேசலை, ஒரு ஈக்குவலாக வந்து அதுதான் சொல்கிறேன்ல, நீங்கள் அமைதியாக்க இடம் வந்து மாறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அமைதியாக்க இடத்துல வந்து ஒரு காம்ப்ரமைஸ் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயமும் ஒரு ஒரு அமைதியும் நிலவிட்டு இருக்குன்னு அர்த்தம். அங்கே எங்கே எப்போ வெடிக்கும் யாருக்கும் தெரியாது. ஒரு விஷயம் மறுபடியும் புரிஞ்சுக்கணும், 2025 வாழ்கிறோம் நம்ம. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனுஷனும் நீங்கள் மீடியா இந்த நேரத்தில் கூட தன்னோட கருத்தை, தன்னோட நியாயங்களை, தன்னோட தேவைகளை, தன்னோட உரிமைகளை ஒருத்த பதிவு செய்யலாம் அப்படின்னா எதுக்கு வாழணும்னு கேட்குறேன் நான். எதுக்கு நீ வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? சரி, நீங்கள் கமர்ஷியல்லாம் படம் பண்ணுங்கள், இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் படம் பண்ணுங்க, சரி வாழ்ந்து சம்பாதிப்பீங்க, காசு பார்ப்பீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? போய் எப்படி என்னவா உங்கள் வாழ்வை நிறைவடையும்? அதிகபட்சம் என்ன பண்ணிவிடுவீங்க? ஒரு பெரிய பங்களா கட்டிடுவீங்க, தனியாக எங்கேயாவது தோட்டத்துக்கு போயிடுவீங்க, அங்கே வாழ்வீங்க. ஓகே, என்ன நடக்கும்? அதெல்லாம் நீங்கள் என்ன அடைஞ்சிடுவீங்க? நீங்கள் இறந்தப்போ ஒரு நியூஸ் போடுவாங்க, பிரபல இயக்குனர் மரணம்னு போடுவாங்க, அவ்வளோதானே. பட் உங்களோட கடைசி காலங்களில் இந்த சமூகத்துக்கு, நான் வாழ்ந்த சமூகத்துக்கு இதெல்லாம் நீங்கள் இந்த பணம், இந்த புகழ், இந்த பேர், இது எல்லாத்துலேயும் ஒரு சாதாரண எங்கேயோ கூடிய ஒரு சக மனுஷனோட பங்களிப்பு அது இருக்குது. அவனோட பணமோ அவனோட நேரமோ அதில் இருக்குது. நீங்கள் அவனுக்காக என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்ல மனசுக்குள்ளே. இன்றைக்கி வராது உங்களுக்கு. இன்றைக்கி புகழ், மீடியா, இது இந்த ஃபோக்கஸில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. தனியாக பெட்டில் படுத்து கிடக்கும்போது, எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடக்கும்போது உங்களுக்கு தோணும், அன்றைக்கி நினைவுகளை ஓட்டி பார்க்கும்போது நாம் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணோம், நம்மளோட வேலையாக என்ன செஞ்சு முடித்தோம், எது என்ன பண்ணோம், நம்மளோட படைப்புகள் மூலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது ஒரு படைப்பாளிக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். நாம் எழுந்திருக்க முடியாமல் படுத்து இருக்கும்போது நம் படைப்புகள் தான் நம்மளை வந்து ஆசுவாசப்படுத்தும். நம்மளோட படைப்புகள்னால் படைப்புன்னு சொல்லலை, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையின் நினைவுகள் தான் நம்மளை ஆசுவாசப்படுத்தும். மரணத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு தைரியத்தையும் அதை கொண்டாட்டத்தையும் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் துரோகம், எல்லாத்துக்கும் ஏமாற்றம், எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு எதையோ எல்லாத்தையும் சுருட்டி எடுத்து பணத்தெல்லாம் அள்ளிட்டு வந்து எப்படியோ ஹாப்பியாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மல்லாக படுத்து கிடக்கும்போது அது ஒரு நரக வேதனையாக இருக்கும். அப்போ ஓகே, அப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பண்ணுற நம்மளுடைய வேலைகள். நிச்சயமாக. இப்போ நீங்கள் பதட்டமாக கேட்குங்களே, எனக்கு நல்லா தெரியும் என்னோடய ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து எனக்கு எப்போ நிம்மதியை கொடுக்குன்னு எனக்கு தெரியும். இந்த சலனம், இந்த குரல்கள்லாம் அதில் முக்கியத்துவமே பெறாது. ஓகேங்களா, இவங்க வந்து கடந்து போயிட்டு இவங்க வருவாங்க போவாங்க போய்கிட்டே இருப்பாங்க. நான் நிலை பெறுவதற்கான வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். நம்ம சாதாரணமாக குரல் எழுப்பினாலே, ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதினாலே, சாதிக்கு எதிராகவோ சாதியவாதத்திற்கு எதிராகவோ எழுதினாலே ஒரு நெருக்கடியோ த்ரெட்டோ இல்லை அசிங்கமான கமெண்ட்ஸோ வரும். இன்னும் வெளியில் பேசுகிறோம், ஒரு போராட்டத்தில் களத்தில் நிற்கிறோம்னாலே பிரச்சனை. நீங்கள் பவர்ஃபுல் மீடியா சினிமா எடுக்கிறீங்க, அதுலேயும் ஸ்ட்ராங்காக இந்த எமோஷன்ஸை கடத்துறீங்கன்னா அப்போ சாதியவாதிகள் இன்னும் உக்கிரம் ஆவாங்கல்ல, அது ஒரு அச்சுறுத்தல் தானே. அந்த பயம் இருக்காதா? நீங்கள் அவங்க மனுஷங்க தானே.
நீங்கள் என்னமோ நான் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது சிங்கம் வரும் புலி வரும் பயமுறுத்துமே பேசுகிறீங்க, மனுஷங்க தானே. நீங்கள் மாறுவாங்க. நீங்கள் நினைக்க மாதிரி இல்லை. ஆர்ட் ஃபார்மை ஏன் தேர்ந்தெடுத்தோம்? ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து நீ படம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கும்போது என் பாட்டு ஓடலாம். அவங்க ஒரு நாள் மலையில் நனைஞ்சு ஓரமாக இருக்கும்போது அங்கே என் பாட்டு ஓடலாம், படம் ஓடலாம். வாழ்வின் ஏதாவது ஒரு தருணத்தில் அதை சந்திப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பார்க்கவே கூடாதுன்னு கூட எப்படி பார்த்துருவோம். என்னைக்காவது ஒரு தருணத்தை சந்திப்பாங்க. என்னைக்காவது அவங்களுக்கு வயசு மாறும், அவங்களோட உடல் மாறும், மனம் மாறும், அவங்க காதல் வயப்படலாம், அவங்களுக்கு ஒரு அப்பாவாக மாறலாம். ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த வாழ்க்கை அந்த வாழ்வு அவன் மனுஷன் தானே. இந்த வாழ்வு இப்போ எனக்கே அப்படி தானே. நான் 30 வருஷம் எப்படி தான் எனக்கு தெரியும்ல. இந்த வாழ்வு ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த வாழ்வின் மகத்துவத்தை, இந்த வாழ்வின் சமத்துவத்தை அவங்க சொல்லிக் கொடுத்துரும். நம்ம உடனே அவங்களை அப்போ இன்னொன்று நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்றைக்கி பேசுகிறவங்க எல்லாருமே மோசமானவங்க நினைக்கிறோம். சாதியவாதிகள் நம்ம முத்திர குத்துவோம்ல, அவங்க சாதியவாதிகள்லாம் கிடையாது. அவங்க இந்த சமூகத்தோடு என்ன வாழ்வு கற்பிக்கப்பட்டிருக்கோ அந்த வாழ்க்கையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் சரின்னு அப்படி அவங்க ஏன்னா அவங்க முன்னோர்கள் அப்படி அவங்க முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க அதை காட்டியிருப்பாங்க. இதுதான் நம்ம ப்ராக்டிஸ். நம்ம இப்படி தான் வாழ்வோம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது சரியான வாழ்க்கை முறை நினச்சா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதான் நியாயம், இதான் நியாயம். நமக்கு இப்படி தான் நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு ஒரு அழகு, நம்ம தெருவுக்கு ஒரு அழகு, நம்ம ஊருக்கு ஒரு அழகுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது நம்ம. இப்போ அது தப்புன்னு நீங்கள் காட்டினீங்கன்னா டக்குன்னு ஒரு இதாகும். அதைத்தான் சொல்லி இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்களை தப்புன்னு காட்டி படம் வருது. எல்லா டாக்டருமா வருத்தப்பட்டுதாங்க. ஆனால் அதை பண்ணுறவங்களும் குரு இருக்கும்ல. போலீஸ் தப்புன்னு பாட்டி எவ்வளோ படம் வருது, சிஎம் தப்புன்னு பாட்டி எவ்வளோ படங்கள் வருது, பிரைம் மினிஸ்டர் தப்புன்னு காட்டி எவ்வளோ படங்கள் வருது, குடியரசுத் தலைவர் தப்புன்னு காட்டி எவ்வளோ படங்கள் வருது. எல்லா பெரும் அதிகாரத்தில் அதை விடவே அதிகாரமானது சாதி. இத்தனை இந்த உலகத்தின் அத்தனை பவர்ஃபுல் விஷயங்களையும் எதிர்த்து நம்ம கூட இருக்கக்கூடிய டாக்டர், போலீஸ், இன்ஜினியர் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் பயன்படுறாங்களோ அவங்கள அத்தனையின் மீதையும் அவங்க செய்கிற குற்றங்களை படம் பிடித்து காட்டுறது சமூகத்தோட வேலை. இதை விட கொடூரமாக புழங்கிக்கிட்டு இருக்குது சாதி. அதை படம் பிடிச்சி காட்டும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் வருத்தம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட வேலையை செய்கிறோம். ஓகேங்களா? நம்ம என்ன நினைக்கணும், நாம் நேர்மையாக இருக்கணுமா மட்டும்தான் யோசிக்கணும். நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து அப்போ இன்னொன்று ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா, அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த நோயாளியும் கத்த தான் செய்வான், திட்ட தான் செய்வான். அவனுக்கு வழி இல்லை. ஓகேங்களா? என்னை விட்டுருங்கன்னு கதை தான் செய்வான். இந்த வார்த்தை சொன்னதாக மன்னிக்கணும், டக்குனு எமோஷனலாக வந்துருச்சு. அந்த பெயின்லாம் கத்த தான் செய்வான். அவன் என்னை அசிங்கமாக திட்ட தான் செய்வான். ஆனால் அவன் நோய் சரியாகணும்ல. ஒரு நோயாளியாக தான் பார்க்குறீங்களா? நோய்னா இப்படி அது முத்தி போச்சு, அது அதிகமாக இருக்குது, அது மூலமாக அவன் வந்து அவனுக்குள்ள மிருகம் வெளிப்படுது அப்படின்னா அது நோய் தான். மிருகம் வெளிப்படும், அவனுக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து நம்ம ரொம்ப அந்த வார்த்தை பண்ணி மீட் பண்ணிடுங்க. அது என்ன அப்படின்னா, நாம் பதட்டப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் சமூகத்தை பற்றி புரிதல் இருக்க ஆட்கள் பதட்டப்படக்கூடாது. அவங்களுக்கு ஈக்குவலாக ஆகக்கூடாது. அவங்க அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம கோவம் வரக்கூடாது. அப்படி கோவம் வந்தால் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அதை பேசவே கூடாது. முதல்ல நீங்களும் அவனை மாதிரியே பேசுவீங்க அப்படின்னா, நீங்களும் அவனை மாதிரியே யோசிப்பீங்க அப்படின்னா, அவன் என்ன மொழியில் உங்கள்கிட்ட பேசுகிறானோ அதே மொழியில் தான் நீங்கள் அவனுக்கு பதில் சொல்வீங்க அப்படின்னா அது அவசியம் மட்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாசிச்சிருக்கோம், நம்ம சமூகத்தை படிச்சிருக்கோம், நமக்கு பிரத்யேகமான ஒரு மொழி இருக்குது, நம்ம வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை இருக்குது, இந்த வாழ்க்கையை கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம், எல்லா மனிதர்களோட சேர்ந்து புலங்கணும், எல்லா மனிதர்களோட சேர்ந்து ஜாலியாக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நமக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்குது, கடமை இருக்குது. அப்போ நம்ம தேர்ந்த மொழியில தான் அவன்கிட்ட பேசணும். அவன் கேட்குறானோ இல்லையோ அவன் நம்ம தேர்ந்த மொழியில பேசணும். அப்படி பேசுறது மூலமா என்னன்னா, நீங்கள் அவன் கேட்காட்டா கூட நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. பேசிட்டேன் என் மனசுக்குள்ள. அப்போ நீங்கள் அவன் பேசுன மாதிரி கோவமா திட்டி என்னடா இவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டான் அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருக்கும். ஓகே. என்னைக்குமே நம்மளோட தண்ணீரிலிருந்து நம்மளோட உணர்வு நம்ம கீழே போகக்கூடாது. நாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிட்ட வாழ்வின் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில் நாம் ஒரு இடத்துல இருக்கோம்னா, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம கீழே போகக்கூடாது. அது ஒரு முக்கியமான கலைஞனுக்கான முக்கியமான பங்கு. அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க அதுக்காக நான் வார்த்தையை விட்டுன்னு சொல்கிறதுக்குல அது ரொம்ப தப்பானது தான். அப்படின்னா நாம் இன்னும் மெச்சூர் ஆகணும் தான் அர்த்தம். இன்னும் கரெக்ட் நமக்குள்ளே வரல அப்படின்னு தான் அர்த்தம். விலங்குகளை பயன்படுத்துறது முதல் படத்துல நாய் பயன்படுத்துறதுல இருந்து அடுத்து பன்றி, குதிரை, இப்படி ஒவ்வொரு படத்துலையும் விலங்குகளை பயன்படுத்துறீங்க. இப்போ பைசன் பேரே ஏன் விலங்குகள் மேலே இவ்வளோ ஆர்வம் அல்லது ஒரு ஈர்ப்பு? ஏன் நான் விலங்குகளோட அதிகமாக வாழ்ந்துங்க. நீங்கள் எங்கே படிச்சிங்க? ஊரில் ஸ்கூலில் படிச்சு. உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம்? 1.5 கிலோமீட்டர் நடந்து தானே போவீங்க? ஆமாம்மா. அப்போ நடந்து போகும்போது ஸ்கூலுக்கு போகல என்னெல்லாம் பார்ப்பீங்க?
எல்லாமே பார்ப்போம் சார். எல்லாமே பார்ப்பீங்க, ஆமா. திருப்பி வரும்போதும் பார்ப்பீங்க. ஆமா, அப்போது வீட்டுக்கு வந்தால் எப்படி பார்த்தாலும் சுத்தி இருக்கும். ஆமா, சுத்தியாக தான் இருக்கும். மாடு இருக்கும், நாய் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் திருப்பி நினச்சி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு படுத்து கிடந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிற காலத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா, அது கணக்கு தெரியும்ல. ம், ம். நம்ம வாழ்வில் அது இருக்குது. நாம் எல்லா உயிர்களுக்குமா ஒரு கதை சொல்லும்போது எல்லா உயிர்களும் நம்மளோட சேர்ந்து நிலத்தில் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ம். இந்த மனிதர்கள் மட்டுமே வாழக்கூடியது கிடையாது நிலம். நிறைய உயிர்கள் வாழுது. அப்படின்னா பொதுவாக உயிர்களுக்காக பேசும்போது அந்த உயிர்கள் நம்ம பழக்கப்படுத்தியாக வச்சுருக்கோம். நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுது. ம். ஏதோ வகையில் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் உச்சபட்ச மெட்டஃபர்ஸ்னால் அதுதான். மெட்டஃபர்ஸ் தான். ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திடீர்னு கொஞ்சுவீங்க, திடீர்னு அதை அடிப்பீங்க, ம். திடீர்னு வந்து கெட்டி போடுவீங்க, திடீர்னு விற்பீங்க. உங்களோட வாழ்வியல் உங்களோட வாழ்வியல் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வளர்க்குற மிருகங்களை வச்சு ஒப்பிட்டுலாம். ஓகே. நல்லா வளர்ப்போம், கொண்டு போய் பலி கொடுப்போம், நல்லா வளர்ப்போம், காசுலாம் விற்றுருவோம், நல்ல கொஞ்சம் நாயை கொஞ்சிட்டு இருப்போம், ஆள் வந்தால் கட்டி போட்டுருவோம், எவனையாவது கடிச்சிட்டுனா பிடிச்சி பச்சுன்னு அடிப்போம். இப்படி என்னோட எல்லா மனநிலையுமே நீங்கள் மிருகங்களில் பிரதிபலிப்பீங்க. அதனால் ஒரு ஆர்ட் ஃபார்மில் கதை சொல்லும் போது அது மனித மனங்களை படப்பிடிச்சு காட்டுவதற்கு அனிமல்ஸ் ஒரு சூப்பர் மெட்டஃபர்னு நான் நம்புகிறேன். ஓகே. இன்னொன்று சார், இந்த ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், சூப்பர்ஃபிசியஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கற்பனை கலந்து ஒரு இயல்பான வாழ்க்கை எடுக்கிறீங்க, அதில் கற்பனையோ அல்லது அமானுஷ்ய மாதிரியான விஷயங்களோ ஏன் அது தேவைப்படுது? அந்த வாழ்வில் மனுஷன் வாழ்க்கையில் அது இருக்குது. ம். அந்த அமானுஷ்யம் தெரியும். அந்த அமானுஷ்யம் உங்களோட சிந்தனைக்குள்ளே ஒரு நைட்டு ராத்திரி நடந்து போவீங்க. இரவின் மீது உங்களுக்கு ஒரு பயம் வருது. நீங்கள் என்னென்னமோ யோசிக்கிறீங்க. நீங்கள் பார்த்த படங்களின் வழி, கேட்ட கதைகளின் வழி, சத்தம். திரும்பி ஏன் சத்தம் கேட்குது உங்களுக்கு? அது ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஒரு சத்தம் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஒரிஜினல். ஏன்னா நம்ம கேட்ட கதைகளின் வழி வந்தது தான் அது. அப்போ நீங்கள் என்னென்னு, நான் ஃபோக்லோர் தெய்வங்களை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபோக்லோர் தெய்வங்களுக்கும் இந்த மனிதங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஃபோக்லோர் தெய்வங்கள் வேறு யாரும் இல்லை. இங்கே மனித சமூகத்தின் அந்த மனித சமூகத்தோட வாழ்வியலில் நடந்த துரோகங்களில், நடந்த வாரில், யுத்தங்களில், ஏமாற்றங்களில் மகித்து போன மனிதர்கள் தான். அவர்கள் மூலமாக வச்சு தான் நீங்கள் வந்து அவங்களை ஒழுங்குபடுத்த முடியுது. இப்போ நீங்கள் என்னென்னா, இப்போது நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கோம் அப்படின்னா, 4 பேர் ஆற்று குளிக்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தர் ஆற்றுல மூழ்கி இறந்துட்டாருன்னா, நம்ம ஆற்றுக்கு போகும்போதெல்லாம் அவங்கள பற்றி சொல்லுவோம். நம்ம அங்கே போவாத, ஏற்கனவே பையன் இறந்துருக்கான், போவாதன்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த ஃபோக்லோர் தெய்வங்கள் எல்லாமே அப்படி மகடம் எய்திய அப்படி செத்துப்போன ஆட்களாக தான் இருப்பாங்க. அவங்களை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் அவங்க ஏதோ ஒரு அதிர்வை ஏற்படுத்திட்டு போயிருப்பாங்க. அந்த அதிர்வை மெட்டஃபராக பயன்படுத்தும் போது இந்த என்ன சொல்கிறது, அது அவங்களோட பண்பாட்டு கல்ச்சரில் இருந்து ஒரு சின்ன ஒரு அசைவு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையில் ஊறி போயிருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க. அப்போ அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை எப்படி ஏற்படுது? ஏன்னா அந்த நம்பிக்கை, ஏன்னா இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்க, ஓகேங்களா? அந்த காதலிக்க பொண்ணோட கான்ஃப்ளிக்ட் இருக்குது, உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் என்கிட்ட வரீங்க, எங்கிட்ட வந்து டிஸ்கஸ் என்கிட்ட வந்து ஒரு நண்பனாக கேட்குறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு தப்பு சொல்லி அந்த பொண்ணை விட்டுட்டுன்னு சொல்ல முடியாது நான், ஓகேங்களா? அந்த பொண்ணு மேலே 1000 பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ஆனால் அந்த காதலை நான் நம்பணும். அப்போ அந்த காதலுங்கிற கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு, காதலுங்கிறது நிலையானது. உங்கள் 2 பேரும் ஒரு முரண் இருக்குது, அவ்வளோதான். அதை பற்றி தான் பேச முடிஞ்சு, காதலுக்கு எதிராக நான் பேச முடியாது. ஓகே, அந்த இஷ்யூ மட்டும்தான். அப்போ அந்த நம்பிக்கையை, அந்த காதலுங்கிறது ஒரு நம்பிக்கை, அது எல்லாருக்கும் வரக்கூடியது. அப்போ அந்த நம்பிக்கையவே அவாய்ட் பண்ணிவிட்டு, இதாண்டா சொன்னேன் நீ காதலிக்கே வேண்டான்னு, காதலெலாம் வேஸ்ட்டான்னு நான் பேச முடியாது. அந்த பெண்ணுக்கும் உங்களுக்குமான என்ன முரண் இருக்குது, அவங்க என்ன நினச்சாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சேர்க்கறதுக்கு அந்த காதல் மறுபடியும் பயன்படும். ஒரு காதல் இருக்கும்போது நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது, காதல்னு வந்துட்டால் நீங்கள் இப்படி பேசக்கூடாது, இப்படி நம்பணும், இப்படி சந்தேகப்படக்கூடாது அப்படின்னா முழுக்க காதல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்கள் ஆண் பெண்ணை திருப்பி நான் சேர்க்கறதுக்கு அந்த காதல். அதே மாதிரி மனித வாழ்வுக்குள்ள முரண்களை நீங்கள் பேசும்போது அவங்கள்ட்ட எது உச்சபட்ச நம்பிக்கையாக இருக்கோ அந்த நம்பிக்கையை ஒழிச்சிட்டு புறந்தள்ளிட்டு அவங்கள்ட்ட பேச முடியாது, அவங்க கதையை படம் பிடிக்க முடியாது. ஓகே, அப்போ அவங்க நம்பிக்கையை வச்சுக்கிட்டே அந்த முரண்களை களைவதற்கு ஓகே நம்ம படம் பண்ணணும். அந்த நம்பிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டா அதுல உள்ள போயிடுவாங்க. ஆமாம். அப்போ நம்ம சொல்ல வந்த மேட்ரு அவங்க அதாவது அவங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை நிஜமாக காமிச்சாதான் அவங்களுக்கு அவங்க பிழை புரியும். ஓகே, இப்போ எங்கள் அப்பா இப்போ என் வீட்டை காட்டுறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எங்கள் அப்பாவோட ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு உச்சபட்ச கடவுள் நம்பிக்கை. அப்போ நான் அதில் நேரத்தில் சாமி படம் வச்சாதான் அவர் அதை நம்புவார், என்னையை காட்டியிருக்கான்னு சொல்லி. இப்போ அந்த படத்தை நான் சாமி படத்தை வைக்காமல் அப்பா உட்காந்துட்டு இருக்கா, சேரில் உட்காந்துருக்கான்னு ஷார்ட் வச்சோம்னா நான் இல்லைப்பா அப்படின்னு அவரே நினைப்பார்.
அப்போ அவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிறத படம் பிடிச்சி காட்டுவதற்காக இந்த விஷயங்கள் பயன்படுது. ஓகே சார், இன்னொன்று சார், சரி நீங்களும் சாதி பெருமை பேசுங்களேன், அப்படி ஒரு வாதம் வருது. நம்ம பெருமைகளை பேசுங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லுங்கள், ஏன் இப்போ இன்னும் அந்த கஷ்டத்தையே காட்டணுன்ற ஒரு வாதத்தை கொண்டு வராங்க? அது சரியா? முதல்ல இப்படி நான் பண்ணலாம். அதான் சொல்கிறேன்ல, சாதியத்துக்கு எதிரான படங்கள், சாதியத்துக்கு எதிரான களம் காணக்கூடிய ஆட்கள்கிட்ட இந்த கேள்வி நீங்கள் கேட்கவே கூடாது. அது அவங்கவுங்களோட தேவை, அவங்களோட இயலாமை, அவங்களோட பிரச்சனைகள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நீயும் கடன் வாங்கு, அவன் கார் வாங்கிட்டானா நீயும் கடன் வாங்கி கார் வாங்குன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவன் கடன் வாங்கி தானே கார் வாங்கியிருக்கான், நீயும் கடன் வாங்கி கார் வாங்கு. அதுக்குள்ளே வலியும் பெயின் நமக்கு தானே தெரியும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே எல்லாமே வந்து டோட்டலி கான்செப்ட்னா நீ சாதியத்துக்கு எதிராக பேசுகிறது தான். அது எந்த இதுவுமே கிடையாது. அது பிரைட்னஸ், சாதிங்கிறது பிரைட்னஸ் கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா மாற்று ஆப்ஷனே கிடையாது. அது மாற்று ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் என்ன வழியாக கொண்டு வந்தாலும் அது மாற்று ஆப்ஷனே கிடையாது. பெருமை பேசுவோம் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பயமாக இருக்கும், உங்களுக்கு வந்து அது அங்கே நிறைய பேர் இருக்க மாதிரி தோணும். இது பேசினா இதை நம்ம சென்றடைய முடியுமா, இவங்களை மாற்ற முடியுமான்னு உங்களுக்கு தோணும். மாற்ற முடியலனாலும் பரவாயில்ல, நீ சாதியத்துக்கு எதுக்காகவே பேசி செத்து போனுங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன், இனியால் மாற்ற முடியாது. இப்போ நீ சொல்கிறலாம் கேட்க மாட்டானுங்க. இப்போ தம்பி இங்கெல்லாம் அப்படி கிடையாது தம்பி, இங்கெல்லாம் வேறு மாதிரி தம்பி நீங்கள் சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நான் வாழ்க்கை ஃபுல்லாக சாதியத்துக்கு எதுக்காக பேசிட்டு போனாலும் நிம்மதியில் போவேன், அவ்வளோதானே. சரியான நிலைப்பாட்டில். ஆமாம், அவ்வளோதானே. நான் சரியாக இருந்துட்டு போவேன், அவ்வளோதானே. நான் மாற்றாமல் போயிட்டேன், நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் தோற்ற எப்படி தோற்றோம்னா, நான் என்னைக்காவது அதோட பெருமைக்குள்ளே போனால் தான் நான் தோற்றதா அர்த்தம் சார். ஓகேங்களா? சாதி பெருமைக்குள்ள நீங்கள் நகர்ந்தா தான் தோல்வி. ஆமாம், நான் என்னைக்காவது அதுக்குள்ளே போனால் தான் நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் தோல்வி ஒத்துக்கணும். அப்படி தோற்றவங்க நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஓகேவா? நான் என்னைக்காவது மதத்துக்குள்ளே போய் திருப்பி போய் நான் நீ கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு மதத்துக்கு திருப்பி மறுபடியும் போயிட்டோம்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் இது எதுவுமே நான் பேசுகிறது யாருமே ஏற்றுக்கல அப்படின்னா கூட, நான் இந்த நிலைப்பாட்டிலே இருந்து செத்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பெரும் வெற்றியாக போனதாக தான் அர்த்தம். ஓகே, நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நம்ம அடுத்தவங்கள ஜெயிச்சுட்டு அடுத்தவங்களை நம்மளை மாற்றிட்டு தான் போகணுன்னு அவசியம்லாம் கிடையாது. நாம் அப்படியே மாறி நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கிறோமோ, எந்த கொள்கையை பிடிக்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதுமானது. அது ஸ்ட்ராங்காக, அதுதான் ஸ்ட்ராங்கிறதே பெரிய போதுமானது. ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த விஷயங்கள் தான், எதுக்கு இது கஷ்டம், இது மாற்ற முடியுமா முடியாதான்றதுக்குள்ள நிறைய மாற்ற முடியுமா முடியாதுன்னு ஒன்று இருக்குது. அதை விடுங்க. நீங்கள் தனியாக நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம், தனியாக தானே இருக்கோம். யோசிச்சுப்பாங்க. ஆமாம், ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் எதை அதிகமாக பண்ணுறான், அவன் தனியாக இருக்கிறதா அதிகமாக நிகழப்ப போகுது. ஓகேங்களா? தனியாக இருக்கும்போது என்ன யோசிக்கிறதுங்க தான் உன் லைஃப். அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி கூட்டமாக்கும்போது பேசுறது, கூட்டமாக்கும்போது என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் எப்போ நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ளுது. யாரை எடுத்தாலும் அவன் தனியான நேரங்கள் தான் அவனுக்கு வாழ்க்கையில் அதிகம். அவன் விளையாட போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். ஆனால் ஏதோ வகையில் ஒவ்வொரு நாளைக்குமே அவன் 1 hour 2 hours 3 hours தான் தனியாக இருப்பான். அட்லீஸ்ட் நான் சொல்லி கம்மியாக சொல்கிறேன். ஓகேவா? அந்த நேரத்தில் அவன் என்ன யோசிக்கிறான், அந்த நேரத்தில் தன்னை பற்றி என்ன யோசிக்கிறான், தன் நண்பனை பற்றி என்ன யோசிக்கிறான், தன் காதலை பற்றி என்ன யோசிக்கிறான், சமூகத்தை பற்றி என்ன யோசிக்கிறான், தன் குடும்பத்தை பற்றி என்ன யோசிக்கிறான். இந்த புரிதல் தான் அவனை உருவாக்க போகுது. அதில் அவனுக்கு ஒரு நிறைவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யாரையும் தப்பாக அந்த நிறைவு இருக்குல்ல, அந்த தனியாக இருக்கும்போது சந்தோஷமாக நினச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. அவன் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளன் தானே. நிச்சயமா. இப்போது சமீபமாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி 500 கோடி அந்த இது நம்ம ஏன் தொடர்றதில்ல, நம்ம அப்படி படங்கள் எடுக்கணும்னு பேசுகிறாங்க. இப்போ காந்தாராவோ, பாகுபலியோ, ஜவானோ, மற்ற லாங்குவேஜில், அதுவும் கன்னடமெல்லாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட சின்ன இண்டஸ்ட்ரி, ஆனால் அங்கேருந்தெல்லாம் பெரிய பெரிய படங்கள் வருது. இங்கே பெரிய படங்கள், பேன் இண்டியன் படங்கள் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஒரு இயக்குனராக இங்கிருந்து அப்படி பேன் இண்டியா 1000 கோடி அப்படி யோசிப்பீங்களா? நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்சது அழகானாமா 1000 கோடி மக்கள் பார்க்கணும் அப்படி சொன்னால் பரவாயில்ல. இது அப்படி போட மாட்டேன்றாங்களே. இந்த படத்தை இவங்களால அது பண்ண முடிய மாட்டேங்குது. 1000 கோடி மக்கள் இந்த படத்தை பார்த்துருக்காங்கன்னு போடுறது என்ன பிரச்சனை? 100 கோடி மக்கள் பார்த்தாங்க, 100 கோடி மக்கள் பார்த்தாங்கன்னு போட வேண்டியதானே. அது ஏன் பணமாகவே போட்டுக்கிட்டே இருக்கணும்? எவ்வளோ பேருக்கு ஏன் அவங்ககிட்ட இருக்க பணத்தை ஏன் அவங்க கொடுத்த பணத்தை மட்டுமே ஏன் அவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்க? இதுவரை 500 கோடி மக்கள் இந்த படத்தை பார்த்துக்காங்கன்னு ப்ரமோட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? மக்கள் பார்க்கறது தானே முக்கியம் நமக்கு. அது வந்து ஒரு ஷேரிங். நாம் கஷ்டப்பட்டு ஒன்று எடுக்கிறோம், நாம் ஒரு பொருள் ஒன்று பண்ணுறோம். ஏன்னா அது நீங்களும் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேங்க. ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே ஒரு வியாபாரி விவசாயம் பண்ணுறான், அவன் பொருள் எட்டு வரான், அவன் காய் விற்கிறான். இது வந்து நடந்துகிட்டே இருக்குது. இது பெரிய சாதனையோ பெரிய இதுவோ கிடையாது. மக்கள்கிட்ட ஒரு ஆர்ட் ஃபார்மில் மக்கள்கிட்ட வென்றெடுக்கிறது, இத்தனை மக்கள் இதை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக ஒழிஞ்சு இத்தனை கோடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு படைப்போட அழகு கிடையாது. ஓகே,
அதை திருப்பி நம்ம வந்து அதை மாற்றினா பெட்டராகும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. ஆமாம் ஏன்னா வெறும் பணமாவே ஆமாம், நீ பார்க்கறது. திருப்பி அதுதான் இரிட்டேட் பண்ணுது. ம். 100 கோடி கலெக்ட் அப்படிங்கிறத விட 100 கோடி மக்கள் பார்த்தாங்கன்னு போடுங்க, 100 கோடி மக்கள் கொண்டாடிய படம்னு போடுங்க. ம். சரி, 100 கோடியை நீங்கள் இது பண்ணி என்ன கணக்கில் 100 கோடியாக மாற்றினீங்களோ அதை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டு 100 கோடினா கம்மியான மக்கள் கொஞ்சம் ஒரு கோடி பேர் பார்த்திருப்பாங்க. 1 கோடி 100 ரூபாய் பேர் டிக்கெட்னு வச்சா. 1 கோடி மக்கள் பார்த்தான்னு போட உங்களுக்கு ஏன் பயமாக இருக்குது? 1 கோடி மக்கள் ஒரு வாரத்தில் 1 கோடி மக்கள் பார்த்துருக்காருன்னு போடுங்க. அது அதுக்குள்ளே நல்ல விஷயம் நினைக்கிறேன் நான். அதுக்குள்ளே அந்த பணம் மட்டுமே பிரதானமாக்கும் போது மக்களுக்கு அந்த அந்த படைப்பின் மீது ஒரு வேற மாதிரியான பார்வை வருது. ஓகேங்களா? அந்த படைப்போட நோக்கம் போய் சேராமல் அந்த படைப்பு எடுக்கப்பட்ட எந்த படமாக இருக்கட்டும், அந்த படைப்பு ஏன் எடுக்கப்பட்டுச்சு, அந்த படைப்போட அனுபவங்கள் போய் சேராமல் அந்த நம்பர்ஸ் போய் சேர்ந்துருது. அந்த நம்பர் விவாதமாக மாறிடுது. அது படைப்புக்கு அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பணம் செகண்டரி தான். அவன் செகண்டரி தான். அது அவங்க பார்த்துக்குவாங்க, ப்ரொடியூசர் பார்த்துக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது அண்டர்கிரவுண்டில் நடக்க போகுது. ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒரு மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து பேசி ஒன்று பண்ண பார்ப்பாங்க. மக்கள் என்ன தெரிஞ்சுட்டு நினைக்கிறாங்க, ஒரு விஷயம் நடந்துருக்கு, அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கலையே தானே. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு போடுறது என்ன பிரச்சனை நமக்கு? அந்த மாதிரி விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சா ரொம்ப நல்லாக்குன்னு தோணுது. சார், பேக் டு பைசன் எப்படி வந்திருக்கு சார்? என்ன மாதிரியான படமாக இருக்கும்? ரசிகர்கள் அதான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசுனது இல்லை. இதுதான் இதுக்கெல்லாம் நீங்கள் படம் எடுத்து காமிச்சா எப்படி இருக்கும் அந்த படம்? பைசன். துருவ் விக்ரம் ஒரு மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காப்புல. ஏன்னா நிச்சயமாக அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் பேசுனா பெட்டராகும். இந்த மாதிரி படம் பண்ணும்போது இதை புரிந்துக்கிட்டு ஒரு பெரிய உழைப்பை போடக்கூடிய ஒரு ஹீரோ இல்லாமல் அந்த படம் எடுக்க முடியாது. அதனால் அது சொல்லி தான் இந்த படத்தை ஆரம்பித்தோம். மிகப்பெரிய உழைப்பை போட்டு இந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காப்புல. அவருக்கு இந்த படம் என்னோட ஒரு பரிசாக இந்த படத்தோட வெற்றி நான் எதற்கெல்லாம் யோசிக்கணும், அதில் ஒரு பங்காக, அதில் ஒரு விஷயமாக துருவுக்கும் இது வந்து ஒரு ஹிப்டாக இருக்கணும் அப்படின்னோட ஆசை இருக்குது. சூப்பர். ஹீரோயின் சார் இந்த இதில் ரஜிஷா, அனுபமா ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. அனுபமா, ரஜிஷா இவங்க 2 பேருமே வந்து என்னோடய வேர்ல்டுக்கு என்னோடய கதைக்கு பொருத்தமாக இருந்தாங்க. 2 பேருமே வந்து அதான் சொல்கிறேன், இந்த படத்தில் எல்லாருமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற வாழை நம்பி, அவர் முழுசாகவே நம்பி, இப்போ என்ன சொன்னாலுமே அது அப்படி தான் தெரியும். ஏன்னா என்னோட வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னா அது அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அதோட ரியாலிட்டி சொல்கிறேன் நான். என்னோட தனிப்பட்ட முறையில் கிடையாது. அந்த ரியாலிட்டியை நீங்கள் ஒரு சினிமாவுக்கு இவ்வளோ செய்யணுமான்னு உங்களுக்கு தோணும். ஓகே, இவ்வளோ சுற்றி எல்லா சினிமாவும் அப்படியே பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து இவ்வளோ பெருசாக ஜெயிக்கலையா, இவ்வளோ சம்பளம் வாங்கலையா, சாதாரணமாக பண்ணி சாதாரணமாக ரொம்ப ராயலாக ஒன்று பண்ணி அவங்க வந்து ஈஸியாக பண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல, நம்ம இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு தோண தான் செய்யும். அது ரியாலிட்டி தானே. பட் அதை தாண்டி அந்த டைரக்டர் மேலே ஒரு நம்பிக்கை வந்து, அந்த கதையின் மீது ஒரு நம்பிக்கை வந்து அதை செஞ்சால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அப்படி ஒரு நம்பிக்கையோடு எங்களோட அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், ரஜிஷாவாக இருக்கட்டும், அனுபமாக இருக்கட்டும், மதனாக இருக்கட்டும், நிறைய பேர், என் ஊர் மக்களாக இருக்கட்டும், என்னோடய டெக்னீஷியன், என்னோட கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ், என்னோட எடிட்டர்ஸ், இவங்க எல்லாருமே முழுக்க மாரியண்ணா படத்தில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வேலை பார்த்துக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு வெற்றியை வாங்கி கொடுக்கணுங்க. பெரிய ஒரு சோல்டரில் ஒரு பெரிய பாகம் எனக்கு. ஓகே சார், பசுபதி, அமீர் இவங்க எப்படி உள்ள? அதான் சொல்கிறேன்ல, இந்த லைஃப் படம் பார்க்கும்போது நம்ம வந்து டோட்டலாக இது உள்ள அப்படிங்கிறது இவங்க ஏன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லா மீடியாவும் சொல்லுவாங்க, இதுக்கு தேவையே இல்லையா, அவங்க இல்லையா, இவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்க பில்டப்பை விட ஒரு படம் முழுசாக பார்க்கும்போது ஒரு கதாபாத்திரம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அதனால தான் இவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க, நல்ல வேலை இவங்க சூஸ் பண்ணாலும் சொல்லுவாங்க. ஓகே, ஓகேங்களா? அப்போ ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா படம் தான் பார்க்கணும். எனக்கு நான் தேடி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நான் வந்து தேடி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் நம்புகிறேன் இந்த கதாபாத்திரங்களுக்கு இவங்க உண்மையாக இங்கே கரெக்டாக இவங்க பொருந்திருக்காங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை பார்வையாளர்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதா அதோடைய. ஓகே, படம் பார்த்துட்டு ப்ரொடியூசரோ மற்றவங்களோ ரஞ்சித் இவங்கெல்லாம் அதான் இவங்களாம் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷம். என்னோட டைரக்டருக்கு வந்து என்னோட பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உன்னோட எல்லா படங்களை விட இது கொஞ்சம் உன்னோட ஃபிலிமோகிராஃபியா, உன்னோட கிராஃப்டா, உன்னோட பொலிட்டிக்கல் வியூவா, எல்லா வகையிலும் ஒன்று ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக வந்து இந்த படம் வந்து ஒரு எனக்கு பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னாரு. ரஞ்சித்தன் அதான் சொன்னார், ஒரு பெரிய விஷயத்தை நீ வந்து ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க அப்படின்னாரு. மை ப்ரொடியூசர்ஸ் அப்ளாஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு ஃபுல் நைட் என்ஜாய் சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு. விக்ரம் பார்த்தாருங்களா?
விக்ரம் சார் வந்து ஃபைனல் கார்டுன்னு வச்சுருக்கேன் நான். ஓகே ஏன்னா இது கபடி சம்மந்தனால அந்த சவுண்ட் சிஸ்டம் அதெல்லாம் இருந்தால் தான் ஓகே ஓகே ஓகே. அது மற்றவங்களுக்குலாம் நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம். ம், ம். விக்ரம் சாருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் மூவி காட்டணும் அப்படிங்கிற வெயிட் பண்ணுறேன். சீக்கிரத்தில் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஏன்னா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவர் பார்த்தாருன்னா ம், ம். ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பார்ல. ஓகே ஓகே அதுக்காக ஓகே. ஏன்னா இதில் இப்போ துருவ் விக்ரம் கஷ்டப்பட்டதே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு துருவ் விக்ரமோட பேட்டியை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப தெரியல, அப்படி தெரியல. ஏன்டா விக்ரம் சார் அப்படி சொல்லல. ம் உன் பையன் உனக்கு நீ நம்பி அனுப்புகிறேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ம். அவன் என்ன வேணால் செய்வான், அவனுக்குள்ள டேலண்ட் வெளியே வரணும், ம் அவன் என்னோட அடையாளமாகவே இருந்துட்டான், என்னோட நிழலாகவே இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பெரிய வருத்தமும் பயமும் இருக்குது. அதை உடைக்கணும். அவனோட திறமை முழுசாக அந்த மக்களுக்கு தெரியணும், அவனை அந்த மக்கள் நம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனார். அன்னையிலேருந்து இன்றைக்கி என்கிட்ட எந்த ஃபோனுமே பேசி அவன் என்ன பண்ணுறான்லாம் ஓகே முழுசாக மாரி செல்வராஜ்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க. ஓகே. ஆமா. ரிஸ்கியான ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சா சார்? நிறைய அடிப்பட்ட ஷார்ட்ஸு, ம் ம். நிறைய ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வந்து அது நம்மளாலே பண்ண முடியாது. ஏன்னா அது 90s மண் தரையில் கபடி, ம் அவ்வளோ ஒரு 100 பிளேயர்ஸ் ஒரிஜினல் கபடி பிளேயர் தான் வந்துருக்காங்க படத்தில். ஓகே. இவன் ஒருத்தன் தான் வந்து ஆக்டர். அது ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ம் ரிஸ்கின்னா உங்களுக்கு எப்படின்னா பார்க்கும்போது ரிஸ்கியாக தெரியாது, ஆனால் உடல் வந்து பிச்சு எடுத்துடும், அடி பட்டுக்கிட்டே இருக்கும். பார்க்கும்போது நார்மலாக அப்படி மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு, ஆனால் பெரிய உழைப்பு தான். அந்த லுங்கி என்னது சார்? அது இப்போ நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ட்ரெய்லர்லேருந்து எடுத்துட்டு துருவ் விக்ரம் போட்டிருக்காரு. எங்கள் ஊரில் எல்லாம் கட்டியிருப்பாங்க அந்த கதை. இது அதுவும் பிரச்சனை கிடையாது. டிசைனே வேற மாதிரி, நம்ம பார்க்காத மாதிரி. இப்போ இல்ல, ப்ளூ அது கலர்ல தானே எல்லாருமே கட்டியிருப்பாங்க, எல்லா கலர்லையும் கட்டியிருப்பாங்க. எனக்கு அது பிரச்சனையே தெரியல. என்னன்னா இப்போ நீங்கள் 90ல் நடக்கக்கூடிய கதைகள் எடுத்துக்கலாம். எங்கள் ஊர்லேயும் நாங்கள் தான் கட்டிருப்போம், பக்கத்து ஊர்லேயும் அதை கட்டிருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் கட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ நான் கதை எடுக்கிறதே அந்த ஊர்லேருந்து பையன் ஒரு கதையை எடுக்கிறேன், இந்த ஊர்லேருந்து பையன் கதையை எடுக்கிறேன், ஓகேங்களா? எல்லா பக்கம் அதான். எல்லா பக்கம் அதான் கட்டியிருப்பேன். இது யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் அப்படி நான் சின்ன வயசில் அதான் கட்டியிருந்தேன். நாங்கள் விளையாட போகும்போது அதான் கட்டி வைப்போம், அந்த ஊருக்கு தான் கட்டி வைப்போம். அப்போ அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கதை அப்படின்னா அந்த ஊர்லேயே அதான் கட்டியிருப்பாங்க, ஆமா ஓகேங்களா? எல்லா ஊர்லேயும் அதான் கட்டிருப்பாப்போம். அந்த மாதிரி லுங்கிஸ் தான் அப்போ ஃபேமஸ், பயங்கர ஃபேமஸு. எல்லாரும் அது முடிந்த படுத்து கிடப்போம், அதுதான் கட்டியிருப்போம். இப்போ நான் கதை எடுத்ததுமே தூத்துக்குடியில் இப்போது புளியங்குளத்துலேருந்து ஒரு பழைய மாலை எடுத்தேன், கர்ணன் புளியங்குளத்துலேருந்து எடுத்தேன், இது பைசன் வந்து வனத்திலேருந்து எடுக்கிறேன். இந்த 3 ஊருக்குமே 20 கிலோமீட்டர் தான் தூரம். ம் அப்போ 20 கிலோமீட்டர் அவனை வேற என்ன காஸ்டியூமாக போட்டிருப்பான்? ஒரே காஸ்டியூம் தானே போட்டிருப்போம் நாங்கள் எல்லாருமே, ஒரே மாதிரி. இன்னைக்கு விற்க மாதிரிலாம் இல்லை. அன்னைக்கு என்ன கிடைக்குமோ, அன்னைக்கு என்ன சைக்கிளில் கொண்டு வந்து விற்பாங்கல்ல, அதுதான் வச்சு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்றுமே கிடையாது. சரி, ஏன் சார் பீரியாட்டிக் ஃபிலிம்ஸாகவே நிறைய அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பின்னாடி நடக்கிற கதைகளே ஏன் எடுக்கிறோம்? நான் இங்கே வந்து 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்தில் இங்கே பெரிய அனுபவம் எனக்கு கிடைக்கல. நான் அசினேட்டர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் அனுபவங்கள் தான். ஆமாம், நீங்கள் வந்து அதை தானே சொல்லுவீங்க நீங்கள். சரி, அப்போ நான் மாஞ்சோலை எப்போ எதிர்பார்க்கலாம்? அல்லது தாமிரபரணி படுகொலை? இல்லை, அதான் சொல்கிறேன். எல்லாத்தையுமே நான் எடுப்பேன். எடுப்பேன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து இல்லை இப்போ உடனே எல்லாமே லைனப்பாகவே ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது எனக்கு. எல்லா படங்களும் என்னோடய லைஃப்பை பாதிச்சு என் லைஃப்பை வந்து பெரிய என்ன சொல்கிறது, ஒருத்தர் சொல்லியே ஆகணும்னு தோணும்ல, இதெல்லாம் மக்கள்கிட்ட பேசி ஆகணும், இதை சொல்லி ஆகணும், அந்த மாதிரி கதைகளும் கண்டிப்பாக எடுப்பேன். ஓகே சார், இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, கூட ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாமே முன்னாடியெல்லாம் தீபாவளி ரிலீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய், அஜித், சூர்யா இப்படி வரும். இப்போது அடுத்த தலைமுறை நபர்களின் படங்களாக வருது. இந்த சேஞ்சை எப்படி பார்க்கலாம்? சூப்பர், நல்ல விஷயம் அது. நம்ம லைஃப்பில் இப்படி தானே ரஜினி சார், கமல் சார் ஆரம்பிச்சு வைப்பாங்க ஆரம்பத்தில். அது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம். ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார்லாம் ஒரு அந்த ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகுது. நம்ம இப்போ நான் ரஜினி சார், கமல் சார் ஸ்டார்ட் பண்ண தீபாவளி நம்ம பார்க்கல, நான் பார்க்கல, நானும் பார்க்கல, ஓகேங்களா? விஜய் சார், அஜித் சார் கூட நம்ம கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக நமக்கு ஞாபகத்தில் இல்லை, பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் டக்குன்னு பெருசாகி நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நீ கூட அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது வந்து பயங்கரமான ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்க. நான் வந்து பிரதீப் படமும் டியோடும் சரி, ஐஸ் கல்யாணோட டீசல், பைசன், இது 3மே ஹிட் ஆச்சு. இது 3மே ஹிட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, புதுசாக ஒரு ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆனது ஒரு டிக்ளேர் ஆகும். ஓகே, ஒரு நியூ இயரா. ஆமாம், இதுக்கப்புறம் சினிமாவோட பார்வையும் ஆகும். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய படத்துக்கு எல்லாமே டோட்டலி வந்து என்ன சொல்கிறது, இந்த 3 படம் பெரிய வெற்றி அடைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தீபாவளி ஒரு தீபாவளிக்கு இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்லாம் கிடையாமல் நல்ல படங்கள் வந்தால் போதும், நல்ல ஆர்டிஸ்ட் படங்கள் வந்தால் போதும் அப்படிங்கிற கண்ணோட்டமும் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 படமே ஹிட் ஆகணும். அது ஆனால்
ஒரு புது ஜென்ரேஷன், புது ரத்தம் தமிழ் சினிமாவில் பாய்ச்சப்படும். வெளியே படம் பண்ணுற ஐடியா இருக்கா சார் தமிழுக்கு வெளியில்? தமிழுக்கு வெளியேவா? நிறைய ஆஃபர் வந்துச்சு எனக்கு. ஹிந்தியில் பண்ண சொல்லி கேட்டாங்க, தெலுங்கில் பண்ண சொல்லி கேட்டாங்க. தெலுங்கு நான் சஜீவ் சார்லாம் மீட் பண்ணேன். ஹிந்திலையும் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதோன்னு பயம். எனக்கு கம்ஃபர்ட்னா நான் வந்து இன்னொருத்தரை நம்பி படம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை. என் மைண்டில் என்ன தோணுதோ அது அப்படியே அதை நான் பேசணும். அந்த ஆர்டிஸ்ட்க்கு அதை புரியணும். லாங்குவேஜ் தான் பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா? இன்னொருத்தர் சொல்ல சொல்லி நான் வந்து அவர்கிட்ட சொல்லுங்க அப்படி சொல்லி அப்படி வேலை பார்க்க முடியாது. அப்போ அதுதான் பெரிய சிக்கல். என்னோட ரத்தம் சதயமாகவே என்னோட மனநிலையிலேருந்தே அது டேரெக்டாக வரணும். நானே எல்லா வேலையும் பார்க்கணும் ஸ்பாட்டில். எனக்கு வந்து அது கண்கூடா அதோட கம்ப்ளீட்னஸ். ஆமாம், அதோட கம்ப்ளீட்னஸ் தெரியணும். இன்னொருத்தரை நம்பி அது எப்படிங்க அந்த ஊரில் இருக்கும், உங்கள் ஊரில் எப்படிங்க இருக்கும், அது இப்படி கேட்டு என்னால் வேலை செய்ய முடியாது. அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அப்படி அவங்க அந்த மொழி வயப்பட்டுடுச்சு அப்படின்னா பின்னால் ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தான். ஆமாம், அது நீங்கள் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு போகிறதும் அந்த கல்ச்சரை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். ஓகே சார். காமெடி படம் பண்ணுறதா உங்களுடைய டாக்டர் கேட்டுக்கிட்டு? காமெடி படம்னா என்ன, உன் லைஃப்பில் சந்தோஷமே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டா ஒரு நாள். நீ சின்ன வயசில் ஹாப்பியாகவே இருந்தது கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இருந்திருக்கேன், அம்மா அப்பா கூடலாம் இருந்திருக்கேன். அப்போ அதை படம் பண்ணி காட்டுப்பா அப்படின்னா, சரி ஓகே நான் ரெடி பண்ணுறேன், படம் பண்ணுறேன் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அது எப்படி இருக்கும் சார்? தெரில. எனக்கு என்னென்னா அதை பண்ணணும்னு ஆசை எனக்கு. என் வீட்டுக்குள்ளே மட்டுமே வச்சு பண்ணணும். என் வீட்டுக்குள்ளே நானும் எங்கள் அப்பா அம்மா நான் பண்ண சேட்டைகள், ஃப்ரெண்ட்ஸு, அந்த எல்லை தாண்டாத சமூகத்தோட தொடர்பு போகும்போது தான் கான்ஃப்ளிக்ட் வருது. நான் சமூகத்தை எப்பவுமே தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறனோ அங்கே தான் கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த சமூகத்தை தொடர்பு கொள்ளதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை அண்ணனோட சண்டை போட்டு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. சார், உங்களை பாதித்த திரைப்படங்கள் எது? நிறைய படங்கள் இருக்குது, தமிழ்லேயும் நிறைய படங்கள் இருக்குது. பட் நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்தனால நான் பார்த்துட்டு கமர்ஷியல் சினிமா. அப்போது இங்கே ராம்சாட் வந்ததுக்கப்புறம் தான் நான் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் சினிமானாலே என்னென்னு புரியுது. வெறுமனை கைத்தட்டுறது சினிமா இல்லை, வெறுமனை கொண்டாடுறது கத்துறது சினிமா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து 400 ஃப்ளோர்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். 400 ஃப்ளோர்ஸ்? ஆமாம், 400 தசையடிகள்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சப்டைட்டிலாம் வாசிக்க தெரியாது அப்போ. ஆனால் அது பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. அது கிட்டத்தட்ட அது வந்து 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்தே. அவ்வளோ பழைய படம் அது. எதேச்சியாக அந்த படம் நான் பார்க்குறேன். அது ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனை அந்த அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் இல்லாதப்போ அதை போட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைலாக் புரியாத அந்த படம் அன்றைக்கி நீ டோட்டலாக மாற்றிச்சு. என்னோட லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணது அந்த படம் தான். ராம் சார் ரெஸ்டண்டாக இருக்கும்போது. ஆமாம், அன்னைக்கு படம் பார்த்த அன்றைக்கி தான் நான் வாழை யோசிச்சிட்டேன். அப்போவே நான் வாழையை படம் பண்ணணும். எங்கள் சினிமா பார்வையை மாற ஆரம்பிச்சிருச்சு. வாழைக்கு அந்த 400 ஃப்ளோர்ஸ் முக்கியமான ஒரு பாதிப்பு தான் என் லைஃப்பில். அந்த படம் எனக்கு ஏங்கி அழ வச்சிருச்சு. ஒரு மொழியுமே எனக்கு தெரியல, அதில் என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரில. ஆனால் ஒரு பையனோட முகபாவமும் அந்த படத்தில் காட்டப்பட்ட பையனோட முகபாவமும் அவனோட ஓட்டமும் அவனோட புரிதலற்ற தன்மையும் அவனோட ஏக்கமும் டோட்டலாக என்னை ஆக்குப்பை பண்ணி அதை முழு இரவையும் கைப்பற்றிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் அது வந்து வெளிப்படாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய சினிமா பார்வையே மாற ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு படங்கள் தேடி பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பேட்லா பல்ஜிஎஸ் பார்க்குறேன். அது பார்த்துட்டு கர்ணன் மாதிரி படம் பேட்லா பல்ஜிஎஸ் பார்த்துட்டு மிரண்டு போய் என் வாழ்க்கையில் இதோட அங்கம் என்ன, இதோட பாதிப்பு என்ன, அது கொடுத்த பாதிப்பில் வந்து கர்ணன்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போவே அஸ்னேட்டர் ஆகும்போதே அதுவும் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்த படம். அப்போ அமர் எக்ஸ்பிரஸ் ரொம்ப முக்கியமான படம். அந்த படம் எதேச்சியாக பார்க்க ஆரம்பிச்சு அதுவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த 3 படங்கள். ஹோட்டல் ரவண்டா பார்க்குறேன். அதுவும் இந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு தாக்கத்தை பயங்கரமாக ஏற்படுத்திகிட்டே இருக்குது. நான் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். மொழியே புரியாமலே மனித முகங்களின் வழியாக, மனித இயக்கங்களின் வழியாக நான் வந்து என் படத்தில் அதுதான் அந்த தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். டைலாக்ஸ் கம்மி பண்ணி விஷுவல்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணுவேன், மெட்டஃபர்ஸ் அதிகமாக ட்ரை பண்ணுவேன். அதுக்கு காரணம்னா நான் பார்த்த நிறைய படங்கள், இன்ஸ்பயர் ஆன படங்கள்லேருந்து எனக்கு லாங்குவேஜ் புரியாது.
நான் காட்சியின் வழியாக அந்த கதையோடையும் அந்த அரசியலையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அது காட்சியின் வழியாகவே நான் மொத்த சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டேன். உலகத்தில் இருக்க எல்லாரோடையும் உரையாட வைக்கல சார். அதனால எனக்கு வந்து லாங்குவேஜ் இல்லாமலே படங்கள் பார்த்ததுனால இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. நன்றி சார், உங்களுடைய நன்றி. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.